வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சென்று வரவா. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைவா. எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா உன் மனசுக்கு ராஜா. வாங்குதடா வெள்ளி பூஜா. நீ கேட்டா கேட்டத கொடுப்பேன். கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. நாமே ஆண்டாடு ராவண ஆண்டாள். எனக்கு ஒரு கவலை இல்லை. அடே அப்பா, இவருடைய ஆசையை பாரு. ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் இவர் கவலை இல்லாம இருப்பாரு. யார் ஆட்சி செஞ்சாலும் நம்ம ஆசை நம்மளுக்கு நிறைவேறினா போதும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கான். நீங்க பாருங்க, இழந்த பழம் விற்கிற அம்மா இப்படி விற்க முடியுமா? நல்ல இலக்கிய நயத்தோட. இழந்தை பழம் என்பது என்னவென்றால் அது ஒரு சிறந்த மருத்துவ குணமுடைய பழங்கள். எனவே நீங்கள் அனைவரும் இதை வாங்கி சாப்பிட்டால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னா அந்த பிள்ளை அப்படியே வச்சிருக்க வேண்டியதான். இழந்த பழம் வீட்டுல போய் எல்லாம் குடும்பம் பூரா பங்க பிரிச்சு போட்டு திங்க வேண்டியதுதான். பீச்சில் இழந்த பழம் விற்கணும்னா இப்படிலாம் வித்தாதான் வாங்குவாங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ஆசை இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஆனா ஆசையில பல வகை இருக்கு. வீட்டுல காலையில போனேன் ஒருத்தன் வீட்டுக்கு, தலைகளுதான் மூலையில் நின்றுட்டு இருந்தேன். என்னடா ஐயா என்னங்கய்யா? இதுக்கு பேர் சிரசாசனம். சிரசாசனம் எதுக்கியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஆசையா இருந்துச்சு பண்ணேன் அப்படின்னாரு. எதுக்கு ஆசைப்பட்ட சிரசாசனம் பண்ணணும்னு உனக்கு ஏன் ஆசை வந்துச்சுன்னா, அறிவு வளரும்னாங்க. எப்ப தலையை கீழே வச்சாக்க அறிவு அங்க கீழே இறங்குது. ரத்தம் தான் மூளைக்கு போகுமே ஒழிய அறிவு வளராது. மூளைக்கு நிறைய ரத்தம் போச்சுன்னா அவங்க பூரா அறிவாளியா? அப்படி பார்த்தா யாரையுமே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப தேவையில்லை. எல்லா பேரையும் வரிசையா தலைகளுதான் அப்படியே உட்கார வச்சு தலையை கீழே வச்சு அப்படியே மேல இருங்கப்பா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 1ஆம் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து நீங்க 2ஆம் கிளாஸ் போலாம், அங்கேயும் தலைகளுதான் நில்லுங்க. அறிவு வளருமா? அதனால ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறது தன்னுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசைப்படணும். இப்ப நாய்க்குட்டி, ஒரு சின்ன நாய்க்குட்டி வீட்டுல பாத்தீங்கன்னா கூட நம்ம கூட விளையாடும். சில பேர் கார்ல வச்செல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அதை ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தோன்னே பிள்ளைகளை கூட கொஞ்சம் மாட்டான் சிலவே. என்னடா பிள்ளை எடுத்து போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேப்பா. சரி போ படி. ஜிம்மி ஒடியா 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 தூக்கி அப்படியே மடியில போட்டு இப்படியே தடவிக்கிட்டே இருக்கான். அவன் வீட்டுக்காரமா பாக்குது, மனுஷன் ஐயா நீ, உனக்காக நான் காப்பியை போட்டு வடை சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன், இதை தூக்கி மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கானு. இத வெளியில ஒரு கழுதை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இது இந்த விளையாட்டு விளையாடுத, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு காலையில் நம்ம அந்த வீட்டுக்குள்ள பூந்துட வேண்டியதுதான் அப்படின்னு பூந்து அதுவும் டேபிள்ல ஏறி விளாண்டு 15 பேரை உதைச்சு 4-5 பேருக்கு பல்லெல்லாம் போய் கழுதை வெளியில அடி வெளுவெளுன்னு வெளு வாங்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு பேரு விபரீத ஆசை. தன்னுடைய லெவல் தெரியாம ஆசைப்படுவாங்க சில பேர். உதாரணத்துக்கு ஆவுனா இப்ப இந்த லோன் ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியை வாங்கினா லோன் போட்டு வண்டி வாங்கிறது, டிவினா லோன் போடுறது, ஃப்ரிட்ஜ்னா லோன் போடுறது, லோன் போட்டு மக்கள் போய் லோன் போட்டு போயிட்டாங்க. இப்படிதான் இந்த லோனை போட்டோன்னே 3 மாசம் கட்டுறாங்க, அப்புறம் கட்டுறது இல்ல யாரும். வந்தாங்க உடனே டிவி தூக்கிட்டு போயிட்டாங்க, அடுத்து இன்னொருத்த வந்தா ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போயிட்டான். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளா தூக்கிட்டு போயிட்டாங்க. கடைசி அந்த கூப்பிட்டீங்க, வாயா மேரேஜ் லோன் போட்டு தான் இவ்வளவு கல்யாணம் பண்ணேன், ஏன் இவ்வளவு விட்டு வச்சிருக்கீங்க, தூக்கிட்டு போங்க. பேங்க் மேனேஜர், நான் ஓ லோனை நான் அடைச்சிடறேன்டா, இதை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது, ஓ இம்சை ஏன் தலையில கட்டலாம் இருக்கியா அப்படின்ட்டான். கடை வாங்கி பொருள்களை பயன்படுத்துறவனா நல்லா கண்டுபிடிச்சிடலாம். கடை வாங்கி டிவி வாங்கினேன் பாருங்களேன், அது மேல துண்டு போட்டிருப்பேன், அதுக்கு அந்த இது கூடு மாதிரி ஒரு கூடு செஞ்சு அதுக்கு ஒரு டோர் போட்டு லாக்லாம் போட்டிருப்பேன், எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், மாசம் மாசம் டியூ கட்டணும், டிவி அனாவசியம் யாரும் திறக்கப்படாது, நான் எப்ப போட சொல்லணும் அப்பதான் போடணும் அப்படின்னு அந்த டிவியை பூ மாதிரி வச்சிருப்பேன். ஏன்னா எங்கிட்டாவது உடஞ்சுன்னா கடனையும் கட்டணும் டிவியும் பார்க்க முடியாதுன்ட்டு அந்த டிவி மேல இப்படி துண்டு போட்டு அதை அழகா வச்சிருக்கான்னா விசாரிக்காம கண்டுபிடிச்சிடலாம், ஐயா லோன் போட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு.
இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வண்டிக்கு 20 சங்கிலி போட்டு பூட்டு போடுவான் பாத்தீங்களா? டிவிஎஸ் 50ல இங்க பின்னால ஒரு சங்கிலி பூட்டு, நடுவுல ஒரு பெடலையும் சேர்த்து பூட்டு, முன்னாலையும் ஒரு சங்கிலியை போட்டு பூட்டு. எந்த பேங்க்ல லோன் வாங்கினீங்க? எப்படி அப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? இப்படி பூட்டு போடும் போதே தெரியுதுரா நீ கடை வாங்கித்தான் அந்த வண்டி வாங்கியிருப்பேன்ட்டு. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. நடிகைகள் மேல ஆசைப்படுவேன், நடிகர்கள் மேல சில பேர் அப்படி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நடிகைன்னு சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருதுனே, நடிகை வந்து கட்டணும்னு ஆசைப்பட்டு நடிகை கட்ட முடியாதுல்ல, அதுக்கு ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு கோயிலை கட்டி முடிக்கிறாங்க. சரி, கோயிலை கட்டி அந்த பிள்ளை மேல ஒரு ஆசைப்பட்டு ஒரு பாலத்தை கட்டலாம், ஒரு அநாத ஆசிரமத்தை கட்டலாம், ஒரு ஆஸ்பத்திரியா கட்டலாம். இல்லாட்டி தெருவுக்கு 4 டாய்லெட்டை கட்டி வச்சா ஊரா சுத்தமா இருக்கும். நீங்க யார பத்தி சொன்னீங்கன்னு தெரியும். திருச்சியில தான் கோயில் கட்டினாங்க. நான் பார்த்தேன், அந்த கோயிலை பார்த்தேன். குஷ்பு வந்து ஒரு இஸ்லாமிய பெண், ஆனா அவங்களுக்கு வந்து இந்து முறைப்படி கோயில் கட்டினான். நான் அவங்களை கூப்பிட்டு கை கொடுத்தேன். இந்திய ஒற்றுமைக்கு நீங்க செஞ்ச சேவையை நான் உண்மையிலே பாராட்டுறேன்டா. இங்க கூட பாருங்க, மத ஒற்றுமையை எப்படி கொண்டு வந்திருக்கேன். நீங்க பாட்டுக்கு குஷ்புக்கு கோயில் கட்டினதை பத்தி பெருசா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சரவணா, நான் கூட எங்க அண்ணன் விட்டுருவாரோன்னு நினைச்சேன். அந்த கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கு அண்ணன் தான் பட்டிமன்றமே போட்டாரு. அங்க பேசுற மேட்டர் அப்படியே அங்க எடுத்து வர்றாரு. உன்னை நான் கேட்டேன், அந்த கோயில பார்த்தேன்னா சொன்னேன். என் மாணவன் தான் நீ யூதாஸ் மாதிரி காட்டி கொடுக்கிறாரு. நீ பெரிய யூதாஸா இருக்க உங்களுக்கு பவானியில இருந்து வந்து. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சனா பூவாயி. இப்படித்தான் ஜன்னல்ல வந்து ஜாக்கெட் வைக்கிறக்காக ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு இங்க வந்து ஜன்னல் வச்சிருங்க அப்படின்ட்டு போயிருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட்டும் சுடிதாரும் போட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, எப்படி வீடு கட்டுறது? அழகா பார்த்தா ஜவுளி கடை, அடகு பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. அந்த காலம் இந்த காலம் ஒரு சிறிய